ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் டு டியூ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய காந்தா மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியில் நம்ம துல்கர் சல்மான் தான் லீட் ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீமேல் லீடாக பாக்யஸ்ரீ போஸ் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மூவி எப்போ இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீரியாடிக்கல் மூவி. அதாவது இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பழைய காலத்து கதைங்க. இந்த மூவிக்கு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆன ரீசன் வந்து நம்ம எம்கே தியாகராஜ பாகவதர். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி தான் இவங்க வந்து மூவி எடுக்கிறாங்கிற மாதிரி தான் இந்த மூவியை ப்ரொமோட்டே பண்ணாங்க. பட் இந்த மூவி அவரோட வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்க. ஸோ அவரோட கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேரக்டர் தான் நம்ம துல்கர் சல்மானோட கேரக்டர். ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தாங்க. ஸோ இது வந்து அவரோட பயோபிக் கிடையாது. இந்த மூவி சிம்பிளாக எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஸோ சீரியஸாலுமே செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மூவியோட மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மூவியோட ஸ்டோரி, இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் தான். துல்கர் சல்மானாக இருக்கட்டும், நம்ம ஃபீமேல் லீடாக நடித்த பாக்யஸ்ரீ போஸ் அவங்களா இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், எல்லாருமே செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல அவங்க நடிக்கிறாங்கிறதே மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் வந்து எல்லா கேரக்டரோட ரைட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ நல்ல ரைட்டிங் தான் சொல்லணும். இந்த மூவியில் நம்ம சமுத்திரகனி வேறு லெவலில் நடிச்சிருந்தாருங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தாருன்னு தான் சொல்லணும். நம்ம துல்கர் சல்மான் அதுக்கப்புறம் சமுத்திரகனியோட ஃபேஸ் ஆஃப் சீனில் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவருக்கு போட்டி அவர் நடிச்சுட்டு, அவருக்கு போட்டியாக இவர் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க மட்டும் இல்லாமல் ரொம்பவே சர்ப்ரைஸாக நம்ம பாக்யஸ்ரீ போஸும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பிச்சு உதறிட்டாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு சைன் பண்ண மூவி இந்த மூவி தாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவே இல்லையான்னு கேட்டால், ஸோ நெகட்டிவ் இருக்குங்க. ஸோ இந்த மூவியோட ஒரே நெகட்டிவ்ஸ் இந்த மூவியோட டியூரேஷன் மட்டும்தான். அதுவும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லைங்க. பட் கண்டிப்பாக இந்த மூவியோட டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா மூவி சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் அவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. ஸோ இது அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் இல்லைங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை தியேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்ல மூவிங்க. ஸோ ரீசெண்ட் டைமில், அதாவது 2025 வந்த மூவிஸில் டாப் 10 மூவிஸில் கண்டிப்பாக இந்த மூவி இருக்கும். என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மூவி பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூ தமிழ் யூடியூப் சேனல்.